கொடுங்கையூர் மக்களின் குரல் இன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியின் எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் அவர்களின் முயற்சியில் மக்களின் கோரிக்கை நிஜமாக மாறிய அந்த தருணம் இதுவே. பல ஆண்டுகளாக சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்திய கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகம் இப்போது மாற்றத்தின் பாதையில். ரூபாய் 630 கோடி மதிப்பீட்டில் பயோ மைனிங் உயிரியல் அகழ்ந்தெடுத்தல் முறையில் பெரும் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டு இதுவரை மட்டும் 48.4 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் நாற்றத்திலும் நோய்களிலும் வாழ்ந்த மக்கள் இன்று சுகாதாரமான சூழலில் சுவாசிக்கிறார்கள். கொடுங்கையூர் மக்களுடைய மிகப்பெரிய கவலையா இருந்தது இந்த கொடுங்கையூர் குப்பமேடு தான். மலைமலையா குப்பை அப்பப்ப அங்கங்க தேங்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வே இல்லாம, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த மலைமலையே எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. இந்த குப்பமேடு ஃபர்ஸ்ட் அந்த பக்கமே எங்களுக்கு போக முடியாது, ரொம்ப நாத்தமா இருக்கும். இப்ப நம்ம அண்ணன் ஆர்.டி. சேகர் அதுல இருந்து அந்த இடம் நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லா போறாப்ல இருக்கு, வாராப்ல இருக்கு. அந்த நீச்ச வாடமே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க 27 வருஷமா இருக்கோம். குழந்தைகள் இருக்க முடியாது, கொசு ரொம்ப இருக்கும். இப்ப எதுவுமே இல்லை. நாங்கள் 28 வருஷமா இருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் நிறையா குப்பை நாற்றம் இருந்தது. இப்போ அண்ணன் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா முன்னேற்றத்தை கொடுத்துட்டாரு. எந்த ஸ்மெல்லும் இல்லை, நல்லா இருக்கு. பசிட்டு கூட நிற்க கூட முடியாது, அப்படி ஒரு ஸ்மெல்லு வரும். சொந்தக்காரங்க இங்கே வந்தால் இருக்க மாட்டாங்க. ஒரே நீ குப்பை நான் ஏரியாவில் இருக்கிற, நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ வரப்போ பஸ் டிப்போ நல்லா வசதியாக இருக்கவே வரப்போ நல்லா இருக்கு, வர்றாங்க போகிறாங்க. பரவாயில்ல, உங்கள் ஏரியா இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. அண்ணன் ஆர்.கே. சேகர் நல்லபடியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட சிறு வயதில் நான் ஸ்கூல் படிக்கிற போறப்போலாம் அந்த சைட் வழியா தான் ஸ்கூலுக்கு போவோம், இல்ல காலேஜுக்கு போகும்போதும் அந்த சைட் பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஏறி போவோம். அப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஸ்மெல்லா இருக்கும், இந்த குப்பை பறந்துட்டே இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிற அளவுக்கு இங்க நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. பசங்களை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போவோம். நாங்க அந்த ரோடு கிராஸ் பண்ணாலே பசங்க காலையில டைம் வேற, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த கான்சென்ட்ரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இருக்காது, அங்க போனாலும் அந்த வாமிட்டிங் செக்ஷன். ஆனா அந்த குப்பை கடங்கு அண்ணன் எப்போ இந்த மெத்தடை வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சாரோ இப்ப நார்மலான இடம் மாதிரி தான் இருக்கு. அது பெருசா குப்பை கடங்கு அப்படின்ற இந்த ஃபீல் எங்களுக்கு வரது கிடையாது. அந்த பக்கம் போகவே முடியாது எங்களால. அந்த குப்பைமேடு முழுக்க பயங்கர ஸ்மெல், அந்த வழியே நாங்க தவிர்த்தோம். ஆனா இப்ப அந்த பயோமெட்ரிக் வந்ததுல இருந்து அவ்வளவு அழகா இருக்கு. எங்களுக்கு அங்க போறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொசு கடி, பில்லு அறுத்துக்கிட்டு ரொம்ப எரும மாடு தண்ணிலையும் கஷ்டப்பட்டோம். குப்பை பறந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஆயில் ஸ்மெல்லு, அந்த சாக்கடை தண்ணி எல்லாத்துலயும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம்மா. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையம்மா. 352 ஏக்கர் பரப்பளவுல 66 மெட்ரிக் டன் குப்பையே இங்க இருக்குது. அதுல இப்போ நம்ம ஆர்.டி. சேகர் அண்ணன் அவருடைய தலைமையில குப்பைகளை அழிச்சிருக்காங்க. முதல்ல ரொம்ப கலேஜா தான் இருந்தது, அது பார்க்கவே சகிக்காது. ஏன்னா நான் பூ வியாபாரம் அந்த பக்கம் தான் போய் பண்ணுவேன், பார்க்கவே சகிக்காது, அந்த பக்கமே போக முடியாது. அப்படி இருக்கையில ஐயா ஆர்.டி. சேகர் ஐயா வந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாவே இருக்கு. இன்னைக்கு குப்பை இன்னைக்கு கோபுரமா இருக்குன்னா எங்களுக்கு சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் நோய் நொடி எல்லாம் வர இல்லையா, அந்த நோய்க்கெல்லாம் இப்ப வாய்ப்பே கிடையாது. பயோ மைனிங் ப்ராசஸ் மூலமா மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. மக்கும் குப்பைனா இந்த வெஜிடபிள்ஸ், செடி, கொடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு எருவா மாத்தி கன்வெர்ட் பண்ணி வெளியே எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. மக்கா குப்பைனா இந்த பிளாஸ்டிக்ஸ், கண்ணாடி பொருட்கள், அதை எரிக்கல அழிக்கல, அதை ஃபியூவல் பர்பஸ்க்காகவும் அதுக்கப்புறமா இந்த தார் ரோடு போடும்போது அதை யூஸ் பண்ணி அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால கொடுங்கையூர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்த நம்ம கொடுங்கையூர் குப்பமேடு இப்ப இப்படி ஆயிருக்கு, கிளியர் ஆயிருக்கு. பயோ மைனிங் ஒரு ப்ராசஸ நம்மளுடைய கொடுங்கையூர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம ஆர்.டி. சேகர் அண்ணன் அவர்கள். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தங்களுக்கு மேலும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி தர வேண்டும் என்பதே பெரம்பூர் தொகுதி மக்களின் எண்ணமாக உள்ளது.